என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதுவும் சர்க்கிளில் மணி சேஸ் பண்ணி நீங்கள் அதுக்காக ரொம்பவே ஒர்க் ஹார்ட் பண்ணுவீங்க, அதிகமாக கூட சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனாலுமே நீங்கள் வசதியான ஒரு இடத்துக்கு லைஃப்பில் வந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னு வச்சுப்போம். டெஃபினெட்லி அந்த ரேஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு கிரேட் ஃபீலிங் கொடுக்கும். பட் சில மாதம் கழிச்சு அதே சேம் ஸ்ட்ரெஸ், அதே சேம் ஸ்ட்ரகிளில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ திரும்பி என்ன பண்ணுவீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னும் ஒர்க் ஹார்ட் பண்ணுவீங்க. அப்போவுமே அது உங்களுக்கு போதுமானதாகவே இருக்காது. ஏன்னா அதிகமாக சம்பாதிக்கிறதுல இல்லை ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நிறைய பேர் தெரியும் 2 lakhs per month ஏர்ன் பண்ணுவாங்க, இருந்துமே 1.8 lakhs பெண்டிங்லேயே போயிடும். சில பேர் 90K தான் வந்து ஏர்னே பண்ணுவாங்க, எந்தவித இஎம்ஐ இருக்காது, அதில் 40K அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி ரியல் வெல்த் பில்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதிக காசு இருக்கிறதுனால நம்ம வந்து ரிச் ஆயிடுவோம் அப்படின்னு கிடையாது. ஸ்மார்ட் மணி ஹேபிட்ஸ் தான் நம்மளை ஆக்சுவலி ரிச் ஆக்கும். ஏன்னா வெல்த்தியான பீப்புள் பார்த்தீங்கன்னா ஏர்ன் மட்டும் பண்ண மாட்டாங்க, அவங்க பிளான் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து க்ரோ ஆவாங்க. ஸோ இந்த சைக்கிள்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சிட்டிங்கன்னா எங்கள் பயோவில் இருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெல்த் பில்ட் பண்ணலாம், சேஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்றதுல இல்லை, எவ்வளோ நம்ம வச்சிருக்கோம் அதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ ஆகிறதுல தான் உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது.